படமே தொடங்கல. அதுக்குள்ள திரையுலகமே நடுங்குது. ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் போட்டி. ஆனா இப்போ கொலாபரேஷன். கமலஹாசனும், ரஜினிகாந்தும் ஒரே ஃப்ரேம்ல வந்தா, அது ஒரு படம் இல்லங்க. அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கு அவங்களுக்கு. என்னடா இவன் ஒரே பில்டப்பா சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஒரு பெரிய பில்டப் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வொர்த்தான ஆளுங்க தான் நடிக்கிறாங்க. கேஹெச் கமலஹாசன் விசஸ் ஆர்கே ரஜினிகாந்த். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் பேர வச்சு ஒரு ப்ரோமோ கிரியேட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படம் பேரே இன்னும் வைக்கல. ஏன் கதையே இன்னும் எழுதல நெல்சன். அதுக்குள்ள ஒரு கிளிம்ஸ் மாரி ஒரு ப்ரோமோ மாரி ரெடி பண்ணி ஹைப் ஏத்தி விட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த வேலைய செஞ்சிருக்காங்க. எப்பவும் சன் பிக்சர்ஸ் தானே பண்ணுவாங்க. இது என்ன ரெட் ஜெயண்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? இனிமே எல்லாம் அப்படிதான். ஸோ ரெட் ஜெயண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படத்த. இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ற படம் வந்து யார் யாரோ டைரக்டர் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து கடைசியில நெல்சன ஃபைனலா பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நெல்சன் தான் பாவம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நெல்சன் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு படம் கம்பேக் மாரி குடுத்து ஜெயிலர்ல வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி பீஸ்ட்ல அவர பண்ண அதெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியலங்க. அந்த அளவுக்கு கொடும. ஏன்னா, ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க அவர. இப்போ வந்து ஜெயிலர் ஹிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஜெயிலர் 2 எடுக்குறாரு. இது எப்படி போகுமோ தெர்ல. அதுக்கப்புறம் இப்ப கமல்ஹாசன் விசஸ் ரஜினி. எதனா கதை மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லாம வேற மாரி அவர் எடுத்து அது மக்களுக்கு செட் ஆகாம போயிடுச்சுன்னா, அவர் பேரு ரொம்ப நாசம் பண்ணிருவாங்க. அது நெனச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஆஸ் யூசுவல் எப்பவுமே நெல்சனுக்கு புடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தான். அனிருத் தான் பண்றாரு. அதே மாரியே இந்த ப்ரோமோல வந்து அவர் ஸ்டைல் இருக்கும்ல. எதனா பழைய படத்துடைய சாங்கு, பிஜிஎம்ம வந்து ரீமிக்ஸ் மாரி பண்ணி போறது. ஸோ அந்த மாரி தான் இதுலயும் ஒரு கிளாசிக்கல் ஒரு மியூசிக்க யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ப்ரோமோல. அதுவுமே கொஞ்சம் வைபா நல்லா தான் இருக்கு. இந்த ப்ரோமோ வந்து நல்லா தான் இருக்கு. ப்ரோமோவ மேக் பண்றதுல தான் நம்ம நெல்சன அடிச்சுக்க ஆளே இல்லையே! ஸோ நெல்சன் தான் அந்த ப்ரோமோ இதுவையே அறிமுகப்படுத்தி வச்சது. அந்த பழக்கத்தையே தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அந்த மாரி இது வந்து ஒரு நல்ல ப்ரோமோவா மேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து ரஜினி, கமல காட்டவே இல்ல. அவங்க என்ன ஷூ செலக்ட் பண்றாங்க, பெல்ட்டு, வாட்சு, கிளாஸு, கண்ணாடி. ஸோ இதையே தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க கொஞ்சம் ஹைப்புக்காக. ஏம்பா ப்ரோமோவுக்கே ஹைப்பா? ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அந்த 1 நிமிஷத்துக்கு மேல ரஜினியும், கமலையும் சேர்த்து காட்டுறது, 2 பேரும் ஒண்ணா என்ட்ரி பண்றது, 2 பேருடைய டைட்டில் கார்டும் ஒண்ணா போறது, 2 பேருக்கும் ஒண்ணா எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு புதுசா. ஏன்னா இப்போ 2 பெரிய ஹீரோ நடிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் முன்ன பின்ன இருந்தா அவங்களுக்குள்ள எதனா ஒரு இஷ்யூ இருக்கும். ஈகோ பிரச்சனை வரும். அப்படின்றதுனாலயே ஃபேன்ஸுங்களுக்குள்ள எதனா இஷ்யூ வரும். கிளாஷ் ஆகுன்றதுனால இந்த மாரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. தமிழ் சினிமாவுல இருக்கிற பெரும் தலைகள் 2 தல ஒண்ணா நடிக்குது. ஸோ, அதனால பெரிய ஹைப் இருக்கணும்ல. இந்த ப்ரோமோவுமே ஹைப் ஏத்துறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு காட்டும்போது ரஜினி, கமல் வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கிற மாரி தான் காட்டுவாங்க. ஆனா, இங்க கீழ வரம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கரேஜ்ல உள்ள என்ட்ரி ஆகுற மாரி இருக்கும். ஒரு கார் எடுத்துன்னு போறதுக்காக. ஒரு வேள பார்க்கிங்க்காக கரேஜே பார்க்கிங்கா யூஸ் பண்றாங்களோ, அவ்ளோ பெரிய ரிச்சான இடத்துல இருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எப்படி பண்றாங்களோ, ஆனா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஆனா நான் என் வாழ்க்கையில இந்த மாரி ஒரு கரேஜ பார்த்தது இல்லங்க. இருக்கலாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, இன்டர்நேஷனல்லலாம் இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல ஒரு மெக்கானிக் கடை, ஒரு கார் மெக்கானிக் கடைனா எப்படி இருக்கும்? இந்த மாரியா இருக்கும்? வேற லெவல்ல இருக்குல்ல. எல்லாமே அதுல வர பொண்ணுங்க எல்லாரும் ஃபோக்கஸு. கேமரா ஒரு இடத்துல வச்சா பரவால்ல. அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தாங்க இங்க மெயின் மேட்ரே. எங்கெங்கலாம் கேமரா வச்சு எடுக்குறாங்க. அப்பா வேற லெவல் அல்டிமேட் பண்றாங்க. இன்டர்நேஷனல் படம் பார்க்கும்போது இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த கெரேஜ் உள்ள அவங்க நுழையிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அங்க வேலை செய்ற எல்லா பொண்ணுங்களையும் கொஞ்சம் மாடர்னா ஒரு 18 பிளஸ்ஸா 18 பிளஸ்ன்னு சொல்லக்கூடாது, கிளாமர்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ சாரி சொன்னதுக்கு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு வுமன்ஸ் அங்க வேலை செய்ற பொண்ணுங்கள காட்டுறாங்க. ஏன்னாக்கா, இது வந்து கிளாமர்ன்னு சொன்னாக்கா, நான் 80ஸ், 90ஸ் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க பசங்க. ஸோ நானும் 2கே தான்பா. நான் ஒண்ணும் 99ல பொறந்தேன். ஸோ அதனால தப்பா நெனச்சுக்காதீங்க. இது நார்மல். அங்க வேலை செய்ற எல்லா பொண்ணுங்களையும் காட்டிட்டு சுத்தி, சுத்தி ஃபோக்கஸ்ல அதுக்கப்புறமேட்டுக்கு கார் உள்ள வந்து உட்கார்றாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மியூசிக் டைரக்டரும் வந்து ஒரு மியூசிக் இருக்கு. பயங்கரமா இருக்கு. கேட்குறீங்களா? அப்படின்ற மாரி அனிருத் கேட்பாரு. ஸோ கமல்ஹாசன் நமக்கு மியூசிக்லாம் வேணாம். அது அப்புறம் இருக்கட்டும். ஹீரோ யாரு? அப்படின்ற மாரி கேட்பாரு. இங்கேயே அனிருத் வந்து நெல்சன பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன்னா கதையே இன்னும் ரெடி பண்ணலடா. அதுக்குள்ள ஹீரோ யாருன்னு கேட்டா எப்படி? அப்படின்ற மாரி நெல்சன் முழிக்கிறாரு. ஸோ ஏன்னா கதையே இன்னும் எழுதலங்க. இனிமே தான் எழுதணும். அதுக்குள்ள ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்ப தான் ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயிலர் 2 முடிச்சுட்டு இப்ப தானே வந்தாரு. இன்னும் கதையே எழுதல. அதுக்குள்ள ஹீரோ யாருன்னு கேட்குறீங்களேடா? அப்படின்ற மாரி அவரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த புன்னகை பண்ணியிருக்காரு நம்ம அனிருத். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோவ பார்க்கும்போது, கமல் வந்து ஹீரோவா இருப்பாரு. ரஜினி வந்து வில்லனா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த 16 வயது நிலை படம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பயங்கரமா இருக்கும். "இது எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு அந்த ரஜினி டயலாகு. ரஜினிக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக்கா இருந்தது. அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு படமா பார்த்தது வந்து அந்த 16 வயது நிலை தான். ஏன்னா, அதுல அந்த அளவுக்கு பயங்கரமா பக்காவா இருக்கும் ரஜினியுடைய கேரக்டரு. ஒரு
பக்கா வில்லன் மெட்டீரியலா இருப்பாரு ரஜினி. ஸோ அந்த மாரி இதுல வந்து லுக்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் வில்லன் மாதிரியான லுக் தான் குடுக்குறாரு. படத்துல வந்து பார்க்கும்போது நெல்சன் அவர் என்ன ரைட் பண்றாரோ அத பொறுத்து தான். இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் ரஜினி தாங்க இதுல வில்லனா வருவாரு இந்த ப்ரோமோவ பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது. ஏன்னா, ரஜினிக்கு அந்த வில்லன் கேரக்டர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். கமலுக்கு வந்து வில்லன் கேரக்டர் சுத்தமா செட் ஆகாது. இந்த ப்ரோமோவ பார்க்கும்போது ரஜினி தாங்க வில்லன் கேரக்டர் மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, அவருடைய லுக் பயங்கரமான ஒரு கிளாசிக்கல் வில்லன் லுக்ல இருக்கு. ஹேர் ஸ்டைலு, அந்த ஃபேஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு ரஜினிக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஃபேன்ஸுங்களுக்கு. ஃபேன்ஸ் வந்து அவரு வில்லத்தனம் பண்றாரு, வில்லனா நடிக்கிறாரு யாருன்னு ஃபீல் பண்ணல. அவருடைய கேரக்டர வந்து ரசிக்கிறாங்க அவ்வளோதான். அது படத்துல மட்டும் தான், சினிமாவுல மட்டும் தான். அதனால அவர் வில்லன் கேரக்டரா குடுத்தா நல்லா இருக்கும் இந்த படம். ஸோ ப்ரோமோ பார்க்காதவங்கலாம் கண்டிப்பா போய் பாருங்க. வேற லெவல் ப்ரோமோ மிரட்டி வச்சிருக்காங்க. 4 நிமிஷம் கிட்ட இருக்க ப்ரோமோ. வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்க எக்ஸைட்மென்ட்ட பூர்த்தி பண்ணும். உங்களுடைய எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணும். அந்த மாரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா ஹாலிவுட் லுக்ல இருக்கு. டீசருமே. அது டீசர்ன்னு சொல்லக்கூடாது. கிளிம்ப்ஸ் ப்ரோமோ. அது ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. ஸோ பார்த்துட்டு நீங்க யார் வில்லனா நடிச்சா நல்லாருக்கும், யார் ஹீரோவா நடிச்சா நல்லாருக்கும் அப்டின்ட்டு நீங்க நெனைக்கிறீங்க அப்டின்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இதுல வந்து நம்ம ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 46 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ 40, 45 வருஷத்துக்கு மேல இப்போ சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இதுல மியூசிக் எல்லாமே ஹிட்டா இருக்கணும். ஆல்பமே ஹிட் ஆகணும். ஸோ அதனால பாட்டு எல்லாமே கொஞ்சம் அனிருத் பார்த்து எழுதி பாடுனா நல்லாருக்கும். ஏன்னா, அவரு இதுலயே ப்ரோமோல தொண்ட சரியில்ல. சண்முக பிரியாவா யூஸ் பண்ணலாமா? கோகில பிரியாவா யூஸ் பண்ணலாமா? மரகத பிரியாவ யூஸ் பண்ணலான்ற மாரி போயின்னு இருக்காரு. ஸோ ப்ரோமோல. அதனால இந்த ப்ரோமோவ ஜாலியா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீரியஸா மியூசிக் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். நல்லா சீரியஸா தான் பண்ணுவாரு. ப்ரோமோலாம் ஜாலியா ஃபன்னுக்கு பண்றது தான். ஸோ பார்க்கலாம். பாட்டெல்லாம் எப்படி வருது? படம் எப்படி வருது? ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருக்கு? அப்டின்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.